ஒவ்வொரு பிராண்டையும் சரி, இல்ல ஒரு படத்தையும் சரி ஹிட் பண்றது யாருன்னா, வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான். இந்த படம் நல்லா இருக்குன்னா, அந்த படம் ஹிட் ஆகும். இந்த படம் நல்லா இல்லைன்னா ஹிட் ஆகாது. அதே போல தான் ஃபெமினைன் உங்களுக்கு யூஸ் பண்ண ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டியானது, தரமானதுன்னு சொல்லிட்டு, மறைமுகமா தானே வைக்கிறோம் அப்படின்னு நீங்க தரம் தாழ்த்தி இருக்கிறத பயன்படுத்தாதீங்க. இது உங்களோட உயிர் சார்ந்த, உங்களோட அடுத்த தலைமுறை சார்ந்த விஷயம். எங்கள் பெண்களிடம் கேட்டு பாருங்கள். இப்போ சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ இச்சிங் இரிட்டேஷனை தாண்டி கெமிக்கல் ஆர்டர் தான் நம்மளோட பெரிய கன்சர்னா இருக்கும். ஃபெமினைன் அந்த பயத்தை போக்கிக்கா? கண்டிப்பா மேம். அதர் பிராண்ட்ஸுக்கும் ஃபெமினைனுக்கும் நல்லாவே அது டிஃப்ரென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். மற்ற பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த ஆர்டர் வந்துட்டு ஃபெமினைனில் 100% வரதில்லை. ஒரு யூஸராக நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஃபெமினைன் நாப்கின் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இச்சிங் இரிட்டேஷன் இருக்காதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க எனக்கு சொன்னது. 100% காட்டனில் செஞ்சது. ஸோ உங்களுக்கு இச்சிங் இரிட்டேஷனே இருக்காது. 2 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஏன்னா இதில் எந்த வித கெமிக்கல்ஸும் ஃப்ராக்ரன்ஸும் யூஸ் பண்ணலை. அதனால் தாராளமாக நீங்கள் 24 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபெமினைன் பிராண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா மேம்? நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபெமினைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுற போகிற குழந்தைங்களுக்கு, மெனோபாஸ் ஆகிறவங்களுக்கு, ட்ராவலருக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குன்னு நிறைய பேருக்கு வந்து நான் ஃபெமினைன் பிராண்டை பர்டிகுலராக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை நானே வந்து கொடுத்துருக்கேன். மற்ற பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள ஃபெமினைனுக்கு வரணும்னு சொல்கிறது கம்ஃபர்ட்காக மேம். ஃபஸ்ட்டு மற்ற பிராண்ட்ஸில் இருக்க அந்த ரேஷஸ் ப்ராப்ளம், இரிட்டேஷன், அந்த ஹெவினஸ்ஸு, எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக ஃபெமினைனுக்கு வரலாம். பீரியட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். எங்கேயும் ஸ்டெயின் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்போம். பட் நீங்கள் ஃபெமினைன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பயத்தை போக்கியிருக்கா? ஃபஸ்ட்டு நைட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பொசிஷனில் தூங்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் திரும்ப மாட்டோம். ஏன்னா லீக் ஆகிருமோ, ட்ரெஸ்ஸில் ஆகிடும், நம்ம பெட்ஷீட்டில் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஃபெமினைன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே நைட் யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் இருக்குமா அப்படிங்கிறது எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம மற்ற நாப்கின் யூஸ் பண்ணும்போது செக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும் ஃபஸ்ட்டு டே நமக்கு தாட்ஸ் இருந்தது. செகண்ட் டே வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த லீக்கேஜும் இல்லாதனால ஒரு கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் டேலேருந்து நைட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தூங்குற மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபெமினைன் பிராண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தா இது எந்த அளவுக்கு இது வந்து லாபமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபெமினைன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபியர், ஸ்டெயின் ஆகிடுமோ, நம்ம நார்மல் ஒர்க்கிங் டேஸில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி இருக்க முடியுமோ அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. பட் ஃபெமினைன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நார்மல் மற்ற டேஸ் எப்படியோ அதே மாதிரி தான், நார்மல் ருட்டீன் டேஸ் மாதிரியே தான் பீரியட் டேஸும் இருக்குது. இப்போ லாங் டே வந்து ட்ராவல் பண்ணுற பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் பயம் இருக்கும். ஸோ அந்த ஃபெமினைன் வந்து அதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம்? கண்டிப்பாக மேம். எல்லாரும் சொல்லுவாங்க காஸ்ட்லின்னு. நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்ட்ஸ் வாங்கி அந்த கெமிக்கலோட வாங்கி நம்ம யூஸ் பண்ணி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பண்ணுறதுக்கு அதை விட இது நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் வந்து கம்மி தான். ஃபெமினைன் யூஸ் பண்ணும்போது அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்ம நார்மல் டே ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம நாப்கினை தாண்டி நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபெமினைன் வந்து நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும்போது அதுக்கான அந்த குவாலிட்டிக்கான ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுவே என்ன கேட்டால் கம்மின்னு தான் சொல்லுவோம். நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட் நாப்கின் யூஸ் பண்ணும்போது 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ அதோட பேக்கெட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஃபெமினைனை கம்பேர் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம 1 டேக்கு 2 யூஸ் பண்ணாலுமே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நிறைய நாப்கின் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆடலாம் பாடலாம் ஓடலான்னு நிறைய அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் நிஜமாவே ஒரு ஃபெமினைன் யூஸராக நீங்கள் என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணும்போது ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம்,
இல்லை ஏதாவது இன்ஸ்டா பேஜில் இருக்கிறத பார்த்துருப்போம். ஷாப்பில் ஜஸ்ட் ஒரு விசிபிலிட்டி வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான் இருந்தது. பட் ஃபெமினைன் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது வந்து காட்டன், 100% ஆர்கானிக், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆனாலுமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது, இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, உங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நிறைய வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு பிராண்டுக்கு, ஒரு நாப்கின்க்கு இவ்வளோ தூரம் சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்து அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அதர் பிராண்ட்ஸ்ல வந்துட்டு ஆட்ல நிறைய ஆடலாம் பாடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது எனக்கு தெரில. பட் ஃபெமினின் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இல்லாதனால அந்த நார்மல் டேஸ் மாதிரி நான் அதை ஃபீல் பண்றதுனால நீங்க சொன்ன மாதிரி ஆடலாம் பாடலாம்னு நினைக்கிறேன். ஃபெமினைன் ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது நான் சூஸ் பண்ணது கரெக்டு தானே நீங்கள் ஃபீல் ஆன மொமெண்ட் எப்போ? இப்போ நான் வந்து பேசிக்காக ட்ராவலர் தாங்க. இப்போ 30 டேஸ் அப்படின்னா ஒரு 25 டேஸ் வந்து ட்ராவலில் தான் இருப்போம். 5 டேஸ் தான் நம்ம வந்து லோக்கலில் இருப்போம். அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் டைமில் நம்ம ஒரு முதல்லலாம் வந்து ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். அந்த 2 டேஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் அந்த நாப்கின் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ரெஸ்ட் வந்து எடுப்போம். பட் ஃபெமினைன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து காலையில் வச்சுட்டு போனால் ஈவினிங் வரைக்கும் நம்ம நாப்கின் வச்சுருக்கோங்கிற ஃபீலே இருக்கிறது இல்லை. ஒரு சாஃப்ட்டு, நம்ம அந்த விங்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு கவரப்பாக இருக்கனால லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்ம நாப்கின் வச்சுருக்கோங்கிறதே நமக்கு தெரியும். ஆஸ் அ பேங்க் எம்ப்ளாயாக பார்த்தீங்கன்னா நான் 10 to 12 hours வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்கேன். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அடிக்கடி நான் பேக் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஸ்டெயின் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே உட்காந்து நான் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் நான் ஃபெமினைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு பயமோ ஏதோ இல்லை, டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலும் வந்தது இல்லை. ஸோ அப்போ வந்து எனக்கு இது ஒர்த்து தான், நான் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒர்த்து தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபெமினைன் பற்றி இப்போ இவ்வளோ ஷேர் பண்ணீங்க எங்ககிட்ட. இதில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறது இல்லை மேடம். இப்போ நான் சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றது ப்ரைஸ், மற்ற அதர் பிராண்ட்ஸ் அவங்க இது ரெஃபர் பண்ணிட்டு அதை விட இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட நான் சொல்கிறதுக்கான இது வந்துட்டு ப்ரைஸுக்கான குவாலிட்டி அதில் கண்டிப்பாக இருக்குது, அதனால தான் அந்த ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் எங்கள் வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். வணக்கம் மேடம், என்னோட பேர் கண்ணன், சேலம் மாவட்டம் தலைவாசல் ஸ்டாக்கிஸாக இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் கவிதாமணி. என்னோட நேட்டிவ் எல்லாமே ஈரோடு தான். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை தாலுக்காவோட ஸ்டாக்கிஸ்டாக இருக்கேன். அண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாகவும் இருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நாப்கின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடோ இல்லை ரிலேட்டிவ் சைடோ வந்து என்ன நாப்கின் விற்க போறியா அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு நாப்கின் பிஸ்னஸ் நான் எடுக்கிறேன்னு சொன்னப்போ என்னோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஒரு அப்போஸ்ட் ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நீ பஞ்சு விற்க போறியா, ஏன்னா நீ படித்தது ஒரு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி, நீ பஞ்சு விற்க போறியான்னு சொல்லி எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அது எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கல. நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை என்னால் ரன் பண்ண முடியல. ஸோ அடிஷ்னல் எனக்கு இன்கம் தேவைப்படுதுங்கும் போது தான் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் ஃபெமினைன்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா 10 lakh டேர்ன் ஓவர் மந்த்லி நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நான் இந்த இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அதே ரிலேட்டிவ்ஸ் என்னை ரொம்ப ஹானரிங் பண்ணி எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்தி நிறுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து செய்யும்போது என்னோட ரிலேட்டிவ் ரொம்ப நெருங்கியவங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருமே நான் வந்து, அதாவது ஒரு லேடிஸ் செய்கிற விஷயத்த நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதை வந்து சரியில்லாத ஒன்று, எப்படி நீ லேடிஸ் போய் பேசுவ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை செய்யும் போது ஃபர்ஸ்ட் நான் எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல பொருள் வந்து கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி. இப்போ நான் அவங்கள்ட்ட நான் சொல்கிறது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு விஷயத்தில் நான் செய்யும் போது யாருமே எனக்கு தடுங்களா இருந்தவங்க இன்னைக்கு என்னை விட்டு விலகி நிற்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் எங்க கூட வந்து சேருவாங்க. ஃபெமினைன் கம்பெனி உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது?
எஸ், பிஸ்னஸ்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஃபெமினைன்குள்ளே நாங்கள் வரும்போது எங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஈவன் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் மீட் பண்ணி பேசுறீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் பேசணுங்கிற ஒரு ஃப்ளோவை கூட எங்களுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஈவன் பிஸ்னஸில் க்ரோத் ஆகி நீங்கள் சக்ஸஸ் அடைகிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெமினைன் டீம் ஃபுல் A to Z ஒர்க்கையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் ஃபெமினைன்குள்ளே வரும்போது எனக்கு பிஸ்னஸ்ன்னு என்னன்னே தெரியாது. ஆனால் உள்ளே வந்த பிற்பாடு ஃபெமினைன் கம்பெனி ரொம்ப எல்லா விஷயங்களுமே முதல் கொண்டு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், கஸ்டமரோட எப்படி பேசணும், இது எல்லாமே சொல்லி தராங்க. அதனால் இதை நம்ம முழுசாகவே நம்ம எடுத்து செய்யறதுக்கு மனப்பூர்வமாக நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிறைய உமன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இல்லாமல் ஒரு சிஸ்டராக என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும்னு தான் யோசிப்போம். ஏன்னா எனக்கு பிடிச்ச என் குழந்தைக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வாங்கி கொடுக்கணும்னா கூட என் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை என் அப்பா கிட்டேயோ நான் ஒரு 100 ரூபாய்னாலும் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னாவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வரணும். அது ஃபெமினைன் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்களும் நாளைக்கு இதே இடத்துல வந்து உட்காந்து பேச முடியும். அப்படி நீங்கள் என்ன உயரத்தில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு 10,000 சேலரியில் ஒர்க் பண்ண ஒரு விமன் இன்னைக்கு இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினரா மந்த்லி 10 lakh டர்ன் ஓவர் காமிக்கிற இடத்துல நான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இதே ஆப்ஷனை நீங்களுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான சப்போர்ட் நாங்கள் எங்களோட ஃபெமினைன் டீம் கூட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களை நம்பி நீங்கள் ஃபெமினைன் டீம் கூட ஜாயின் பண்ணலாம். நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். சரி, நான் இது மாதிரி ஃபேஸ்புக்கில் இதை பார்க்கும்போது ஃபெமினைன்னு சொல்லி ஸோ ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணி இதுக்குள்ளே வந்தேன். அப்படி வரும்போது தான் என்ன இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம ஃபெமினைன் கம்பெனி எல்லாமே சொல்லி தராங்க. ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, அதுமாரி இப்போ நீங்கள் வரும்போதும் நாங்களும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே இதை பற்றி முழுசாக சொல்லி கொடுத்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், இது எல்லாமே டீட்டெயில் ஃபெமினைனும் நாங்களும் இருக்கிறோம் சொல்லி கொடுத்தோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு கொடுத்துருங்க. என் பேர் சிபி சந்திரா. நான் ஸ்ரீ பூர்ணமதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். 39 வருஷமாக ஸ்கூல் நடத்துகிறேன். ஏழை குழந்தைங்களுக்காக நடத்துகிறேன். அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறேன். ஃபெமி பற்றி நாங்கள் நிறையா கேள்விப்பட்டோம். யூசர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது ஆர்கானிக் ப்ராடக்ட் சொன்னாங்க. எதனால நீங்கள் இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக செலக்ட் பண்ணி ஷோரூம் பண்ணீங்க? நான் வந்து 2000 கர்ப்பப்பை எடுத்தேன். ஃபைப்ரேஷன் சொன்னாங்க. பின்னாடி இது கேன்சர் செல்ஸாக வரும்னாங்க. அதனால் எடுத்தாச்சு. ஒரு பயம். 2008 இந்த மாதிரி ஒரு நாப்கின், ஒரு மெடிக்கேட்டட் நாப்கின் அப்படிங்கும்போது நம்ப முடியல. ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தான் ஒரு நாப்கின் தான். இதில் எப்படி மெடிசன் இருக்கும், பெண்களுடைய அத்தனை கர்ப்பப்பை பிரச்சனை இது எப்படி தீர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன்னா எனக்கு உணர்வுபூர்வமாக அனுபவம் இல்லை. நான் ஒரு வருஷம் ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், தப்பாக நான் பெண்கள்கிட்ட கொண்டு போனால் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அதோடைய ரிசல்ட் மிராக்கலாக இருந்தது. ஒரு போலீஸ்கார் ஒய்ஃபு தெய்வம்னாங்க. ஏன்னா நான் நிறைய பிரச்சனையில் இருந்தேன், சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அந்த சமயம் நீங்கள் இதை கொண்டு கொடுத்தீங்க, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு காலேஜ் கேர்ள் வந்து அவளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், இதில் பேண்டி லைனர்னு ஒன்று இருக்குது ரெகுலர் யூஸு, அதை யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து அது ரெடியூஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டுங்க மேடம்னு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டான். அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தேன். அதனுடைய ஃபீட்பேக் தான் நான் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, கொண்டு போய் சேர்த்தணும். அது இப்போ பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னா ஸ்கூல் காலேஜுக்கு நான் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக போயிட்டுருக்கேன். இது ஆரம்பித்ததுக்கு காரணம், இந்த ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் ஒரு மீட்டிங் எடுத்தேன். இந்த டெக்ஸ்டைலில் மீட்டிங் எடுத்தேன். அப்போ இதில் நிறைய ஷாப் இருக்குது, நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அட்மினில் நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய வெளியூர்காரங்க வந்துட்டு போகிறாங்க. அதனால் இங்கே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும், பெண்களுக்கு நிறைய பெண்கள் இது கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதனால் இங்கே ஆரம்பித்தேன். ஓகே மேம். ஃபெமினைன் கம்பெனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மேம்? ஃபெமினைன் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் இந்த அளவுக்கு இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான். அதுவும் மிஸ்ஸஸ் கோமதி ஃபவுண்டர், அவங்க தான் வந்து இங்கே டெக்ஸ்டைலில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, அதனால் ஷாப் ஓப்பன் பண்ணோம். ஃபெமினைன் ஷாப் நம்பர் 9 March 9 ஆரம்பித்த ஷாப் இது. எல்லாமே உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நாப்கினுக்காக ஒரு ஷாப் இங்கே தான் இருக்குது.
ஓகே மேம். இப்போ யாராவது ப்ராடக்ட் வாங்குறவங்க வந்து உங்ககிட்ட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி? அவங்க வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போறவங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு மேடம், வச்சிருக்கிற ஃபீல் இல்லை, இடுப்பு வலி வயிற்று வலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிறது தான், நான் ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணால் போதும், மற்ற நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணால் போதும், நல்லா இருக்கு, மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நாங்கள் அனுப்புவோம், ஓகே. கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி நாங்கள் அனுப்புவோம். மற்றவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கண்டிப்பாக ஷேர் கண்டிப்பாங்க. பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் இதில் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஓகே. ஹைதராபாத்தில் பாலச்சந்திரன் ஒருத்தர், மயூரி பாலச்சந்திரன், அவங்க 1000 பேக்கெட்டாக எடுத்து பண்ணுவாங்க. கேரளாவில் பஹ்ரதீன் ஒருத்தர், அவரும் அப்படி தான் பண்ணுவாருங்க. நிறைய பெண்கள் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்லேயும் பிஸ்னஸாக, அதாவது யூஸராக இருந்து பிஸ்னஸாக வந்தவங்க. ஓகே. அவங்க ஆல்ரெடி user யூஸ் ஆகி பண்ணிட்டு எங்கிட்டே கேட்பாங்க, மேடம் இது எப்படி பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி குவான்டிட்டி பொறுத்து ரேட் இருக்குதுங்க, இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு அருளாதாரத்துக்கு பொருளாதாரம் நல்லது செஞ்சு நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு கீழே பண்ணுறாங்க. ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வந்து ஃபெமினைனுக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தாராளமாக எடுத்து பண்ணலாம்ப்பா. ஒரு பெண் தன்னுடைய ஆயுஷில் 30-35 வருஷம் பீரியட்ஸில் இருக்கு, அப்படி ஓகே. மாதம் வச்சு அழிச்சே தீரணும். அது அவளுக்கு நல்லதாக இருக்கும்போது மாறுவாளா? ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, அந்த இரிட்டேஷன், இட்சிங்ஸ், ரேஷஸ் எதுவுமே கிடையாது. மேலேன்ற ஏத்திருக்கும் அடியுன்ற ஏத்திருக்கும், அலோவேரா ஜெல் உள்ள இருக்கு, உடம்ப கூலிங் பண்ணி தரும், சினை முட்டைகள் வளர்ச்சி அதிகரிக்குது, கேன்சர் செல்ஸே வராமல் பாதுகாக்குது. நான் ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது கடைசியாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிற ஒரு வேர்டு, இப்போ இருந்து நீ இந்த ஃபெமினைன் யூஸ் பண்ணினா உன் குழந்தைய நீ பெற்றுக்கலாம், டெஸ்ட் பேபிக்கு போக வேண்டியதில்லை, ஆயுசுக்கும் உங்கள் கர்ப்பப்பை உங்கள்கிட்ட இருக்கும். கேன்சர் வந்து கட்டி வந்து 30 வயசு கூட ஆகாமல் கட் பண்ணி தூக்கி எறிய வேண்டியதில்லை. இதைத்தான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவேன் நான். கரெக்ட் மேம். இப்போ நார்மலாக நம்ம பீரியட்ஸ்னா என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு இச்சிங் வருது, இது வருதுன்னா நார்மலாகவே பீரியட்ஸ்னா வரதானே செய்யும்னு நினைப்போம். பட் அது பேட்னால தான்ன்றது தெரியாது. இது ஒரு மெடிசன். 8 டாக்டர்ஸுடைய 9 டெக்னாலஜி இதில் இருக்குது. ஓகே. அவங்களுடைய இன்வென்ஷன் இது. ஓகே. ஃபெமினைன் ஷோரூம் ஆரம்பிச்சதுனால உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைலையும் அவங்க அட்மின்லேயும் விளம்பரப்படுத்துகிறாங்க. இங்கே வந்துட்டு போகிறீங்களும் ஃபெமினைன் ஷாப் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெண்கள், கடையில் இருக்கிற ஷாப்பில் இருக்கிற பெண்கள் மட்டுமில்லை, வெளியிலேருந்து வரவங்களும் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. எனக்கு இங்கே வச்சதுக்கப்புறம் மிக மிக சந்தோஷமாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு, வெளியூர் பெண்களுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துறமே அப்படின்ட்டு. ஓகே மேம். உங்களோட இந்த ஃபெமினைன் ஷோரூம் வந்து எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் மேம். ஈரோடு பக்கத்தில் சித்தோடு அப்படிங்கிற ஊரில் டெக்ஸ்டைல் ஜவுளி பூங்காவில் இருக்குது, ஷாப் நம்பர் 9ல். எங்கள் நாப்கினை வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.